அன்பார்ந்த கூடான குடிமக்களை எல்லாருக்கும் இரவு வணக்கம். என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனோட ரீதி நாளைய தினம் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவோம். சித்ரா பௌர்ணமின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது சித்திரை, அதாவது மே மாதம் வரக்கூடிய பௌர்ணமின்னு சொல்லுவோம். ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதன்றது எதுக்கு வருது வருஷத்துக்கு ஒரு முறைனா, சித்தர்கள் ரீதி. சித்தரை யாருக்கு உட்பட்டவங்க? சிவனுக்கு உட்பட்டவங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு முன்னாடி சுப்பிரமணியனுக்கு உட்பட்டவங்க. அதனால் இது சித்ரா பௌர்ணமின்றது சித்தர்களுக்கு தான். 18 சித்தர்கள், அந்த 18 சித்தர்களுக்கு உண்டானது தான் இந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட கஷ்டம் என்னென்ன இருக்குதோ சிவன் கோயிலுக்கு போயிட்டு அது உள்ள நவகிரகம் இருக்கும். அந்த நவகிரகத்துக்கு நம்ம கோரிக்கையை ஒரு பேப்பரில் எழுதி, லவங்கம் ஒரு 4 லவங்கம் வாங்கி எழுதின பேப்பர் மேலே வச்சுட்டு ஒரு கற்பனை கொளுத்திட்டு வந்தால் நிச்சயமாக உங்கள் கோரிக்கை 4 மாதத்துல நிவர்த்தி ஆகும். அதே போல் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க சுப்பிரமணியர் கோயில்னால் முருகர் கோயிலுக்கு போயிட்டு அதே போல் நம்ம கோரிக்கை எழுதி வச்சு ஏலக்காய், அதாவது ஏலக்கான்னு சொல்லுவோம், கனவில் ஏலக்கின்னு சொல்லுவோம். அதையும் ஒரு 5 பீஸ் வாங்கி அது மேலே வச்சுட்டு நம்ம கோரிக்கை எழுதிட்டு அது மேலே அந்த 4 ஏலக்கி இல்லை 5 ஏலக்கி வச்சுட்டு வந்தால் நிச்சயமாக 3 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அதே போல் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, அந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, நாளைய தினம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வ கோயிலுக்குள்ளே நவகிரகம் இருக்கும். அந்த நவகிரகத்துக்கு எழுதி அதே போல் வச்சுட்டு அதே போல் லவங்கம் ஏலக்கி 2 சேர்த்து வச்சுட்டு உங்கள் வழிபாட்டை பண்ணிவிட்டு வந்தால் சத்தியமாக நடக்கும். இது ஏன் ரீதி இல்லைங்க, சித்தர்கள் ஏடுலேருந்து எழுதப்பட்ட ஒரு விஷயம். அதே போல் இன்னொன்று சொல்லணும்னா, ஜாதக ரீதி வேறு. ஜாதகன்றது ஒரு நம்பிக்கை. நம்ம பிறந்த ரீதியை அவங்க கணக்கிட்டு சொல்கிறது அந்த ரீதி. நம்மளோட கணக்கு சித்தர்கள் ரீதி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு தெரிஞ்சுங்க. எல்லா விஷயமும் மனுஷனோட மனசு எப்படி தெரியுமா, நொடிக்கு மாறும். எப்படி நொடிக்கு மாறும். ஆனால் சித்தர்கள் ரீதி மாறாது. சிவனோட ரீதி மாறாது. சுப்பிரமணியனோட ரீதி மாறாது. ஒரே நிலை தான் இருக்கும். பொறுமை பொறுத்தவர் பூமி ஆழ்வார்னு பெரியவங்க கூட சொல்லியிருப்பாங்க. அது பெரியவங்கள சொல்லாதுன்னு நினைக்கிறீங்க, அந்த சிவபெருமானை சொன்னதாக தான் எழுதிக்கும். பொறுமை இருந்தால் ஜெயிச்சிக்குது. நான் அவ்வளோ தான் சொல்லுவேன். நானும் மனுஷனை நம்புறதில்ல சாமி, தெய்வத்தை நம்புகிறவன். யோசனை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும்.